பிக் பாஸ் என்ன நினைச்சாரோ தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் டாஸ்க் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவ வந்து கூப்பிட்டு வந்தாரு. சாண்ட்ராவ வந்து கூப்பிட்டு சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும். ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து நான் உங்களுக்கு வந்து குடுக்குறேன். இந்த டாஸ்க் சம்மந்தமான விஷயம் வந்து யாருக்குமே வந்து தெரியக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஒரு ஹெல்ப்பர வேணா வச்சுக்கலாம். ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வீட்டுக்குள்ள ஹோட்டல் டாஸ்க் வந்து போகுது. இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து பண்றீங்க. நீங்க ஒருத்தங்கள வந்து கோவப்படுத்தணும். ஒருத்தங்கள வந்து டென்ஷன் படுத்தணும். அந்த கடுப்பின் வெளிப்பாடாக அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த பதவியே வேணாம். நான் வந்து விலகிக்கிறேன். எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதவிய வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து தெளிவா புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, திவ்யா அக்கா வந்து இருந்தாங்க. திவ்யா வந்து இருந்து மேனேஜரா வந்து சிறப்பா வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க. இவங்க பேசின அந்த வாயினால எல்லாருமே சேர்ந்து வந்து அவங்கள வந்து எல்லாம் டீப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நீங்க மேனேஜருக்கே வந்து தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொன்னதுனால, இன்னைக்கு அவங்களுடைய பதவி வந்து பறிக்கப்பட்டது. அதே போன்ற ஒரு சம்பவம். ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆள வந்து நீங்க புடிச்சு, அவங்கள வந்து டென்ஷன் பண்ணி, அவங்கள வந்து கார்னர் பண்ணி, அவங்கள வந்து அந்த பதவியிலேருந்து விலக வைக்கணும். நேரடியா சண்ட போட்டு இல்ல. மற்றவங்க எல்லாத்தையும் வந்து மைண்ட் வாஷ் பண்ணி, அவங்க மேல வந்து அம்ப வந்து எய்யணும். ஒரு டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்ட வந்து நேரடியா நீங்க அடிக்காம, சுத்தி ஒரு 4 அம்ப விட்டு நீங்க வந்து அடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து செய்யணும். அப்படி வந்து செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும். ஒருவேளை நீங்க வந்து அப்படி பண்ணல அப்படின்னா, அடுத்த வாரம் நீங்க டைரக்ட்டா வந்து நாமினேஷன் செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து பிக் பாஸ் வந்து சொல்ட்டாரு. சொன்னீங்க, சொன்னத தான் சொன்னீங்க. ஏதோ பார்வதி மாரியான ஒரு பீஸ வந்து கூப்பிட்டு ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட, அது வந்து ஏதாவது செஞ்சிருக்கும். போய் சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்கேன். சாண்ட்ரா அக்கா வந்து பேசுறாங்க தான், இல்லன்னுலாம் வந்து சொல்ல முடியாது. பட் அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு சில என்ன சொல்றது? கோவம், அழுகை எல்லாமே வந்திருக்கு. பட் அவங்க எமோஷ்னலா வந்து எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்களே தவிர, இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலா வந்து பிளான் பண்ணி செய்வாங்களான்றது வந்து டவுட்டு தான். பட் இப்போ இருக்கக்கூடிய நிலையில சாண்ட்ரா வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் பிரஜின் கிட்ட போயிட்டு, "இந்த மாதிரி தான்டா மாமா, இப்படி சொல்லிப்புட்டாங்கடா மாமா, என்னடா பண்ணலாம் மாமா" அப்படின்னு சொன்னோனே, "நீ ஒண்ணும் கவலைப்படாத செல்லம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அத வந்து பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல தற்போது வந்து களம் இறங்கியிருக்காங்க. என்னைய கேட்ட அப்படின்னா, இவங்க வந்து யார வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200% பார்வதியையும், அதே மாதிரி திவாகரையும் தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். மீறி போனா கொஞ்சம் வாய் செத்த பூச்சிகள் ஏதாவது 1, 2 இருந்ததா அத வந்து கார்னர் பண்ணி அடிக்கலாம். பெருசா வந்துட்டு கார்னர் பண்ணலாம் அப்படின்னா, அரோரா வேணா வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணலாம். அரோரா டென்ஷன் பண்ணா கூட வந்து கொஞ்சம் வந்து அது நம்மளுக்கு தேவையில்ல, நம்மளுக்கு பைசா தான் முக்கியம். ஏன்னா ப்ராஜெக்ட் ஆகுது, கேம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நேரங்கள்ல அவங்க வந்து யார வந்து கடுப்பாக்க போறாங்க. இல்ல ஒரு வேளை அவங்களே கடுப்பாயி, நம்மளுக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத ஆணி, நம்ம தான் நாமினேஷனே வெளியில போயிரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கொடுங்க. நன்றிகள்.